அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பார்ந்த ஆன்மீக நெஞ்சங்களே, இறைநேசர்களே, அன்பர்களே, நண்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் அடியேனின் வாழ்த்துக்களோடு கூடிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போவது குரு பெயர்ச்சி பலன்கள். கிரகங்களில மிக முக்கியமான ஒரு சுப கிரகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவானுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகின்றது. இந்த வருடம் 2026 மே மாதம் 26ஆம் தேதி காலை 11:08 மேல, அது 11:45 இடையில ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம்ல அந்த குரு பகவானுடைய பிரவேசம் நடக்கப் போகிறது. அதாவது 3ஆம் வீட்டிலே இருந்து 4ஆம் வீட்டிலே கடகத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். ஆகவே இந்த குரு பெயர்ச்சியானது பல மாற்றங்களை தரப்போகின்றது. ஏன்னா குரு என்றால் நன்மைகளைத்தான் செய்வார். குருவை வழிபட கோடி நன்மைகள் கிடைக்கும் என்பார்கள். குரு பார்த்தால் கோடி நன்மை. 9 குரு வந்தால் ஓஹோ என்ற வாழ்க்கை. இந்த 9ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம் இவை அனைத்துமே ரொம்ப சக்தி வாய்ந்த இடங்களாக, குரு பகவான் வீற்றிருக்கின்ற இடங்களாக அது காட்சி தருகிறது. அந்த வகையில 3ஆம் வீட்டிலே இருந்து வருகின்ற 26ஆம் தேதி 4ஆம் வீட்டிற்கு வருகிறார், சுகஸ்தானத்திற்கு வருகிறார். தமிழக வரலாற்றை பொறுத்த அளவுல தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியல்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் பூதாகரமாக வெடிக்கும். சில மாற்றங்கள், அரசியல் மாற்றங்களில் சில பிரச்சனைகள் வரும். ஆளுகின்ற கட்சிக்கே சங்கடங்களை உருவாக்கக்கூடிய சில காலகட்டங்கள் வரும். இது குறிப்பாக இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் உள்ள காலகட்டங்கள் கொஞ்சம் குரூசியலான காலகட்டம். அந்த கட்டங்களில் கொஞ்சம் கவனமாகவே அனைவரும் இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த குருவும் சனியும் வக்ரமடைகின்ற காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் நமது வாழ்வு சிறக்கும் என்பார்கள். அதன் அடிப்படையில் இப்போதைக்கு திரு விஜய் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி செய்து வருகின்றார்கள். அவருக்கும் அவர் சார்ந்த அமைச்சரவை மற்றும் எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காக அவர் இறங்கி இருக்கின்றார். ஆகவே இந்த குரு பயிற்சி கடக ராசிக்கு குரு வரும்போது நிறைய மாற்றங்களை கொண்டு வரப்போகிறார். அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அள்ளி கொடுக்க போகின்றார். அவருடைய கிரக பலன் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அஷ்டமத்திலிருந்து விடுவித்து 9ஆம் இடத்திலே சனி பகவான் உட்கார்ந்து இருக்கின்றார். இப்போது குரு பகவான் ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். அப்படி வருகின்ற பொழுது அபரிமிதமான நன்மைகளை எல்லாம் பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே விஜய் அவர்களுடைய வாழ்க்கையானது மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னவென்றால் அவரிடம் இந்த மனித நேயமும் மத ஒற்றுமையும் ரொம்ப போற்றத்தக்க விஷயம். மத பாகுபாடு இன்றி ஒரு ஆட்சி நடத்தக்கூடியவராக அவர் இருக்கின்றார். ஆரம்ப காலத்திலே சற்று கடவுள் நம்பிக்கை குறைவாக இருந்தவர் இப்போது அலாதியான நம்பிக்கையோடு இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை மேன்மேலும் உயரும். முருகப்பெருமானுடைய அருள் இருக்கின்ற வரைக்கும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா விஷயங்களையும், பிரச்சனைகளையும், சவால்களையும் தவிடுபொடியாக்கி அடுத்த கட்டத்திற்கு அவர் உயரக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் பல கட்சிகளிடையே பல பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரப்போகிறது. பல இழப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் நிச்சயமாக பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய காலகட்டமாக இருக்க போகிறது. அரசாட்சி நன்றாக இருந்தாலும் கூட உள்ளவர்கள் நிறைய குழப்பத்தை உருவாக்கக்கூடியதாக இருப்பார்கள். இருப்பினும் தமிழக அரசானது மிக சிறந்த நிலையில் பல மனித வர்க்கத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய திட்டங்களை கொடுத்து அதனால் பலரும் பயனடையக்கூடிய நிலைகள் வரப்போகின்றது என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே எல்லாம் வல்ல முருகனுடைய பேரருள் திரு விஜய் அவர்களுக்கும் அவரை சார்ந்த அமைச்சர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதில் ஒரு சில அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இஸ்லாமிய அன்பர், அவர் சனாதனத்தை ஒழிப்பதற்காக வந்திருக்கின்றோம் என்று வார்த்தையை விட்டிருக்கின்றார். மிக தவறான வார்த்தை.
சனாதனம் என்பது இந்து மதத்தை குறிக்கும். நீ சனாதனத்தை அழிக்க வந்தால் இந்து மதத்தை அழிக்க வருவதற்கு சமம். தெரிந்து பேச வேண்டும் நண்பரே. தெரியாமல் பேசி உமது வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டாம். விஜய் அவர்கள் நல்ல தொலைநோக்கோடு வந்திருக்கின்றார். ஆகவே அவரோடு இருக்கின்ற நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஏன் அந்த மத வெறி உங்களுக்கு? இந்து மதத்தை அழிப்பதனால உங்களுக்கு என்ன வரப்போகிறது? மிக மனவேதனையா இருக்குது. நான் ஒரு இந்து சமயத்தினுடைய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் நேசிப்பவன். என்னிடம் ஜாதகம் பார்ப்பதற்காக எல்லா மதத்தவரும் வருகிறார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மதுரையில் அந்த அமைச்சர், இஸ்லாமிய அமைச்சர், ஒரு அபத்தமான வார்த்தையை பேசியிருக்கிறார். திமுகவினர் சனாதனத்தை எதிர்ப்போம் என்று பேசி இன்னைக்கு என்ன நிலைமையாச்சு? நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தேன். ஒட்டுமொத்த இந்துக்களுடைய ஓட்டையும் எதிர்பார்க்கி இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க. முதலமைச்சரே தோற்க வேண்டிய சூழ்நிலையை அவர் மகனே உருவாக்கி கொடுத்திருக்கிறார். தயவு செய்து இந்திய திருநாட்டில் மேஜராக இருக்கின்ற இந்து மதத்தின் மீது உங்கள் வன்மத்தை காட்டாதீர்கள். அது அபத்தமாக முடியும். இது உதாரணமாக நடந்திருக்கிறது திமுகவுக்கு. விஜய் அவர்களுடைய அலை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்து மத வெறுப்புணர்வு என்பது அவர்களை அதல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டது. நிறைய பேர் நான் செல்லுகின்ற இடத்துல எல்லாம் திமுகவினராக இருந்தவர்கள் எல்லாம் இந்த இந்து எதிர்ப்பினால அவர்கள் மாற்றி வாக்களித்திருக்கிறார்கள். தயவு செய்து வேண்டாம், என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆட்சி நடத்துங்கள். மத ஒற்றுமை, எந்த மதத்தையும் தாழ்த்தி பேச வேண்டாம், தரக்குறைவாக பேச வேண்டாம். அனைத்து மதங்களும் சமமானவை, அனைத்தும் புனிதமானவை. எல்லா மதங்களும் ஒரு இறை அவதாரத்தின் மூலமாக தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த சனாதன தர்மத்தை கை வைத்தால் அவர்களுக்கு ஆபத்துக்கு மேல் ஆபத்துத்தான் வரும். அனைவரையும் அனுசரித்து ஒற்றுமையோடு நல்ல பண்புகளோடு தர்மத்தோடு வாழ்வதைத்தான் சொல்லுகிறது சனாதன தர்மம். யாரையும் இழிவுபடுத்தி ஜாதிகளை ஏற்றத்தாழ்வு ஆக்கி பிரிவுபடுத்தி பிளவுபடுத்துவதற்காக சனாதனம் வரவில்லை. ஒன்றுபடுத்தி ஒற்றுமையை உருவாக்கி சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காகவே இந்த சனாதன தர்மம் என்பது தோற்றுவிக்கப்பட்டது என்பதை மறந்து விடாதீர்கள். சனாதனம் தர்மம் என்பது இந்து சமயத்தை குறிக்கும். இந்து சமயத்தினுடைய வழிகாட்டுதல்களை, அந்த வழியை நடப்பவர்களை, அதை ஆதரிப்பவர்களை குறிக்கின்றது. ஆகவே சனாதனத்தை நீங்கள் எதிர்த்தால் இந்துக்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்தி எதிர்க்கக்கூடிய நிலை இருக்கு என்பதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். உங்க அரசாட்சி உங்க ஆட்சிகளை அங்க வச்சுக்கொள்ளுங்க. தனிப்பட்ட முறையில் பேசிக்கொள்ளுங்க. உங்களுடைய வன்மத்தை உங்க சமூகத்துக்கு மத்தியில வச்சுக்கொள்ளுங்க. பொதுப்படையா பேசாதீங்க. அன்னைக்கு பேட்டி கொடுக்குறீங்க. டிவிக்கே சனாதனத்தை ஒழிப்பதற்காகத்தான் வந்திருக்குதுன்னு விஜய் சொன்னாரா? விஜய்க்கு இந்த விஷயம் போனால் உங்க நிலைமை என்ன ஆகும்? ஒரு மந்திரி பதவி கிடைக்கிறதும் கிடைக்காம போயிடும். எப்படி கொடுப்பாரு? ஒரு மத வெறித்தன்மை உள்ள ஒரு மனிதனுக்கு எப்படி கொடுப்பார்? யோசிச்சு பாருங்க. அன்பான நண்பரே, உங்களை பற்றி நமக்கு தெரியாது. இனிமையானவராக இருக்க வேண்டும். அதற்கப்புறம் ஒரு வீடியோவில் மீனாட்சி அம்மனை பற்றி பேசுறீங்க. அன்னைக்கு சனாதனத்தை எடுத்துட்டு மீனாட்சி அம்மனை பற்றி பேசுறீங்க. நியாயமா? வேண்டாம். ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கிறது. பரவாயில்ல, இதற்கு மேல் எந்த மதங்களையும் இழிவுபடுத்தாதீர்கள். குறிப்பாக எங்களை போன்ற இந்து மத உணர்வாளர்களை காயப்படுத்தாதீர்கள். உங்களுடைய வாழ்வு நல்லா இருக்கணும், சிறக்கணும். அதே நேரத்தில் மக்களுக்கு நல்ல திட்டங்களையும் கொடுங்க. எல்லா தரப்பு மக்களையும் பாருங்க. அப்ப இப்படி உங்களுடைய ஒரு வன்ம வெறுப்போடு இருக்கும்போது உங்களை நம்பி வருகின்ற இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு நீங்க எப்படி உதவி செய்ய போறீங்க? சனாதனத்தை ஆதரிப்பவர்கள் உங்கள்கிட்ட வர்றாங்கன்னா என்ன செய்ய போறீங்க? நீங்க எப்படி அவங்களுக்கு உதவி செய்வீங்க? எப்படி அந்த மனசு வரும்? அந்த மதவெறித்தன்மை தானே உங்கள்கிட்ட வரும். வேண்டாம். சமத்துவ சமுதாயம் அப்படின்பது விஜய் அவர்களுடைய இலக்கணம். அந்த இலக்கணத்தை காப்பாற்றுவதற்காகவும் அவருடைய பேரை காப்பாற்றுவதற்காகவும் நீங்கள் நல்லவர்களாக நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நீங்களாக இருந்தாலும் வேறு எவரும் சனாதன தர்மத்தை குறை சொல்லாமல், இந்துக்களை இழிவுபடுத்தாமல், உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி இருங்கள், இழிவுபடுத்தாமல் இருங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த குரு பயிற்சி தமிழகத்தினுடைய மாற்றத்தை வித்திடப் போகிறது. ஆகவே ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நான் போட போகின்றேன். சுருக்கமாக
கேட்டு தெரிந்து கொண்டு உங்களது வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.